என் பொண்ணு வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும் பாக்குறதுக்கு. ஆனா அது சாஃப்டே கிடையாது. பொண்ணை பக்கத்துனா பொறுக்கிய பத்தி விட்டுருக்காங்க. இப்போ ஓட்டு போட்டோம்ல, ஓட்டு போடுறப்ப அங்க ஓட்டு பூத்துல இருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட செம்மையா ஃபைட் பண்ணிருக்கு. அப்ப நான் ஓட்டு போடலன்னா என்னோட ஓட்டு வேஸ்டா போயிரும். நான் ஓட்டு போடணும், கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொல்லி செம்மையா ஃபைட் பண்ணி அப்புறம் அடுப்பேத்துறார் மயிலாட். ஆனா இது என்ன பண்ணும்னா, பிரஷ் பண்ணோம்னா இப்படி கைய வச்சுட்டு பிரஷ் இப்படி மூவ் ஆகாது. மண்டை மட்டும் தான் இப்படி மூவ் ஆகும். முடியல முடியல. நம்ம பார்த்துட்டோம்னா இப்படி ஆகும். இத நான் பாக்குறேங்கிறதுக்காக சைடுல போய் நின்னுக்குறோம். ஆனா எங்க வீட்ல கேமரா இருக்குங்கிறதுக்காக அது எல்லா வகையில நான் ஃபோக்கஸ் பண்றேன். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. சின்ன பொண்ணுக்கு 3.5 வயசு ஆகுது. அந்த பொண்ணுக்கு நம்ம ஏதாவது செய்யலாம். ஆனா இந்த பொண்ணுக்கு 10 வயசு ஆயிடுச்சு. இந்த பொண்ணு நினைச்சா ஹெல்ப் பண்ணலாம், தங்கச்சியையும் பாத்துக்கலாம். எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. இதனால என்ன பண்ணுது அப்படின்னா, நான் வந்து இப்போ ஒர்க் பண்றேன் சார். நான் இடையில ஃபோன் பண்ணி கேட்பேன், எப்படி இது என்ன பண்ணிருக்கு, எப்படி என்ன பிளாக் பண்ணலாம்னு சொல்லி கூகுள்ல சர்ச் பண்ணிருக்கு. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். போனை நான் ரொம்ப நம்பிக்கையா இருந்ததுனால நான் வந்து ஹிஸ்டரி எல்லாம் சர்ச் பண்ணி பார்த்ததில்ல. ஒரே ஒரு டைம் இதை நான் பார்க்கும்போது கண்டுபிடிச்சிட்டேன். என்னோட நம்பரை பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? எங்க ஹஸ்பண்ட் ஃபோன் பண்ணா எடுத்து பேசுது. அதே நான் ஃபோன் பண்ணா பிஸியா இருக்குன்னு வருது. அது ஏதோ எடுக்கும்போது அப்படியே டச் ஸ்கிரீன்ல அப்படியே டச் ஆகி அப்படியே ஆயிருக்குங்க. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டதே. இன்னும் பயிற்சி வேண்டுமோ? அம்மா நம்பரை பிளாக் பண்ணீங்க? நான் தெரியாம தானே சார் பண்ணேன். தெரியாம தான் பண்ணீங்களா? சாரி கேட்டுருங்க, முடிஞ்சிருச்சு. சாரி. அவ்வளவுதான். நீங்க சொல்றீங்கிறதுக்காக சாரி கேக்குது. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. இப்போ உங்களுக்கு வந்து டார்ச்சரா இருக்குன்னு ஃபீல் பண்றீங்களா? என்ன டார்ச்சரா இருக்கு? நம்ம எமர்ஜென்சியா ஆபீஸ் கிளம்ப போகும்போது அதிகமா கேள்வி கேட்பாங்க. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டறதுலயே வந்து பஞ்சு பண்றீங்க? நான் வந்து 3க்கு போகணும்னு சொல்லுவாங்க. எப்படி 3க்கு போக முடியும்? ஏன் போறதுக்கு யார்கிட்ட பர்மிஷன் வாங்கணும், எப்படி எல்லாம் போகணும் அப்படி எல்லாம் கேட்பாங்க. ஓ, நீ அப்படி வரியா?